சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் கர்த்தர் நல்லவர்னு சொன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு மாதங்களிலும் 2வது சனிக்கிழமை இந்த கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அது உங்களுக்கும் எங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நினையாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்தது ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தது ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நினையாதது, உங்களுக்கு எட்டாதது, உயரமாய் தோன்றுகிற சில காரியங்களை கர்த்தர் இந்நாட்களில் உங்கள் கரங்களிலே கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க மகளா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நினையாத அற்புதங்கள் இந்த பிள்ளைகளை தேடி வருவதாக. நினையாத நன்மைகள் இந்த பிள்ளைகளை தேடி வருவதாக. நினையாத ஐஸ்வர்யங்கள் இந்த பிள்ளைகளை தேடி வருவதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆமேன் சொல்லுகிறவர்கள் மேல, இது வேண்டும் என்று விரும்புகிற குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல, வாழ்க்கையின் மேல ஒரு தேவனுடைய மகிமை, தேவனுடைய கரம் அக்கினியா இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை சொல்ல சொல்ல சொல்ல, நீங்கள் இதை ஆமேன் சொல்ல சொல்ல சொல்ல, அறிக்கையிட 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 அது அப்படியே நடக்கிறது. பரலோகம் ஒரு அப்ரூவல் கொடுக்கிறது. இது அப்படியே ஆக கடவது. பரலோகம் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறது, இந்த நன்மை அப்படியே நடக்க கடவது. ஓடா ரகபல தலப ஷகதலல ரிகபல கதுரபல ரிபா ஷேகதெனே ரேகபல தலப பப. நான் இங்கே வந்து நிற்கும் பொழுது நான் ஒரு தரிசனமாய் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையிலே சில கையெழுத்துக்கள் இடப்படுகிறதை பார்க்கிறேன். சில சிக்னேச்சர்ஸ், உங்களுக்கு தேவைப்படுகிற சில கையெழுத்துக்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற சில கையெழுத்துக்கள் உங்களுக்காக இந்த காலை வேளையில் இந்த நாளிலே கர்த்தர் போடுகிறதை நான் பார்க்கிறேன். ஓ, சத்துருவின் கையெழுத்துக்களை குலைத்து, அந்தகாரனுடைய கையெழுத்துக்களை குலைத்து, சத்துருவின் கையெழுத்துக்களை குலைத்து விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வல்லமை இப்பொழுது 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 நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க மகளே, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வேலனை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது அந்த கையெழுத்திடப்படுகிறது, அந்த கையெழுத்திடப்படுகிறது. எல்லா சத்துருக்களின் கையெழுத்துக்களை கர்த்தர் இன்றைக்கு குலைத்து ஒரு புதிய கையெழுத்து உங்கள் குடும்பத்திற்காக இடப்படுகிறது. ஒரு புதிய கையெழுத்து உங்கள் பிள்ளைக்காக இடப்படுகிறது. ஒரு புதிய கையெழுத்து உங்களுடைய கணவனுக்காக இடப்படுகிறது. ஒரு புதிய கையெழுத்து எதிர்பார்த்து வேலைக்காக எதிர்பார்க்கிற உன் பிள்ளைக்காக இடப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க மக்களா. இப்பொழுதே நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த இடம் முழுவதிலும், இந்த அரங்கம் முழுவதிலும் ஒரு பிரசன்ன, ஒரு அக்கினி, ஒரு மேகம் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தேவையோடு வந்திருக்கிறீர்கள் மகளே, இன்றைக்கு நீங்கள் தேவையோடு வந்திருக்கிறீர்கள் மகனே. அது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே, நீங்க இங்க வரணும்னு நினைக்கிறதற்கு முன்பதாகவே உங்களுக்கான அப்ரூவல், உங்களுக்கான கையெழுத்து அது இடப்பட்டு விட்டது. யோடா ரபல
இயேசுவை தேடி போகிறேன் என்று சொல்லி நினைத்த அந்த நாளிலே உங்களுக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டு விட்டது. விசுவாசிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, இது உங்களுடைய நாள், இது உங்களுடைய நாள். 2 பேரை தட்டி சொல்லுங்க, 2 பேர், இது உங்களுடைய நாள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே மகிழ்ந்து கட்டிகூறு, கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, மனுஷனால் நசுக்கப்படுகிறாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நசுக்க 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 நீ அழிவது இல்லை. உங்களை நசுக்க 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 நீங்கள் இல்லாமல் ஆவது இல்லை. நீங்கள் பெருகி கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தால் நசுக்கப்படுகிறீர்களா? சுற்றத்தாரால் நசுக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீங்கள் நசுக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்கு பதிலாக ஒரு பெருக்கத்தின் அனுபவத்தில், ஒரு அடுத்த பெருக்கத்தின் அனுபவத்திற்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். உங்களுக்கு கூட இருக்கிற இந்த மாதத்துல இந்த 3 மணி நேரம் ஏதோ நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாண வீட்டு பண்டிகைக்கு போனா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாய் இந்த நாட்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்றது உண்டு, யார் வராங்க யார் போறாங்க என்கிறது முக்கியமே இல்லை. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறது வரைக்கும் இஸ்ரவேலே, எத்தனென்று அழைக்கப்பட்ட உங்க மேல இஸ்ரவேல் என்கிற புதிய நாமம். இஸ்ரவேலுடைய பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடையவன், என்னுடைய சொந்த ஜனம் என்கிறது தான் அர்த்தம். இஸ்ரவேல் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, எதனால வைஃப் ப்ரேயர் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் நினைக்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புல கொஞ்சம் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த மாதம் இன்னைக்கு இருக்கிறத ரெட்டிப்பா நடத்திடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த வாரம் 1/2 மணி நேரம் நடத்தணும்னா நம்ம அடுத்த மாதம் சேர்த்து 3/4 மணி நேரமா கொடுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே நாம் ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானித்தோம். கேட்கிறவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடுவில் இருக்கிற தேடுறத இனி ஒரு நாள் பார்த்துக்கலாம். கடைசியா இருக்கிற தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள். கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்களேன். நல்லா பிடிச்ச ஒரு அசைச்சு. ஆமென். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, இந்த சத்தம் போதாதே, இந்த சத்தம் போதாதே. ஹல்லேலூயா.
வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அநேக நாட்களாய் ஏதோ சில காரியங்களை எதிர்பார்த்து தேவனுடைய பண்டகசாலைகளை நீங்கள் தட்டி கொண்டு இருக்கிறீர்களா? குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து இயேசுவை நோக்கி தட்டி கொண்டு இருக்கிறீர்களா? குடும்பத்தின் சமாதானத்திற்காக இயேசுவை பார்த்து அழுது தட்டி கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய சந்ததிகளுக்கான வேலைக்காக இயேசுவை நோக்கி தட்டி கொண்டு இருக்கிறீர்களா? ஏதோ சில திருமண காரியங்களுக்காக இயேசுவை நோக்கி தட்டி கொண்டு இருக்கிறீர்களா? ஏதோ சில ஜெயத்திற்காக இயேசுவை நோக்கி தட்டி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தட்டுகிற உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். தட்டுகிற உங்களுக்கு விசுவாசித்தால் ஆமேன் சொல்ல, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தட்டுகிற உங்களுக்கு பரலோக வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிறவன் கண்டடைகிறான். ஓ ரகதனபா, பரலோகத்தின் பண்டக சாலைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறது என் காதுகளிலே கேட்கிறது, 10 வருஷமா, 5 வருஷமா, 15 வருஷமா, 16 வருஷமா நான் சிலவற்றிற்காய் தேவனை நோக்கி தட்டி கொண்டே இருக்கிறேன். இப்போ திறக்கும், நாளைக்கு திறக்கும், நாள் கழிச்சு திறக்கும், அடுத்த வருஷம் திறக்கும் என்று சொல்லி நான் தட்டி கொண்டே இருக்கிறேன் பாஸ்டர். ஆனால் எனக்கு இன்னும் அது திறக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 6வது மாதம் சில வாசல்கள் திறக்கப்படுகிறது. கமான் கமான், விசுவாசிக்கிறவர்கள் இந்த 6வது மாதம் உங்க பைபிள்ல டேட்டை போட்டு குறிச்சு வைங்க. இந்த 6வது மாதத்திற்கு பிறகு நான் ஆவிக்குள் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 6வது மாதத்திற்கு பிறகு வாசல்கள் உங்களுக்கு முன்பதாய் திறக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த கூட்டத்திற்கு ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரி தொலைபேசி வழியாய் என்னை தொடர்பு கொண்டார்கள். ஒரு தாயார் தொடர்பு கொண்டு அவங்க பேசக்கூட முடியலை, மனதில் வருத்தத்தோட அவங்க சொன்ன ஒரு காரியம் உண்டு. என்னுடைய மகன் எங்க இடத்துல ஒரு நல்ல பெரிய வீடை கட்டி வைத்திருக்கிறார். நான் பேசுறது உங்களுக்கு கடைசி வரை கேட்குதா? தெளிவா கேட்குதா? ஹல்லேலூயா. தெளிவா கேட்கலன்னா நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆமென். ஏன்னா நீங்க அப்படியே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். கடைசியில் பார்த்தாச்சுன்னா அப்படியே இந்த தென்றல் காற்று வேற இப்போ லைட்டை நல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே கூட்டம் முடிகிறது வரைக்கும் மழை பெஞ்சிடக்கூடாது, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மழை வரணும்னு சொல்லி வானத்தின் வாசலை இப்போ கொஞ்ச நேரம் பூட்டி வச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் எதமா வேற இருக்குதா? அப்படியே கொஞ்சம் நான் வேற இன்னைக்கு மெதுவாக பேசுகிறேன், ஏன்னா எனக்கு த்ரோட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நேற்றுக்கு காலையில் நீயாற்றங்கரை தாண்டி ஒரு இடத்துல கேரளா பகுதியில் காலையில் சாயங்காலம் 2 மீட்டிங் முடிச்சுட்டு மறுபடி சர்ச்சில் ஆன்லைன் ப்ரேயரை முடிச்சுட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ப்ரேயர் பண்ணி 2 மணி நேரம் தான் நான் தூங்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ப்ரேயர் பண்ணி திரும்பவும் ஆயத்தப்பட்டு காலையிலே 7 மணிக்கு முன்பதாக எழும்பி ரெடியாகி உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வந்திருக்கிறோம். ஆமென். இந்த பிரயாசம் எதற்காக தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் நன்மைகளை பெற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விரும்புறதெல்லாம் 2வது, கர்த்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அம்மா சொல்லும் பொழுது சொன்னாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். அந்த தாயார் எனக்கு தொலைபேசி வழியாக அழைத்து சொன்ன காரியம், என்னுடைய மகன் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி வைத்திருக்கிறார்.
அதில் ஏறக்குறைய 12 வீடுகள் இருக்கிறது. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அதை கட்டி எழுப்பி வார்த்து உள்ள காரியங்களை எல்லாம் செய்து அதனுடைய பிரதிஷ்டையினுடைய நாள், அதை திறக்கிற நாள் வரும் பொழுது எங்கள் தேசத்திலே எங்கள் வளர்ச்சியை விரும்பாத சத்துருக்கள் எங்க வீட்டுக்கு வர வேண்டிய மெயின் கேட்டை அடைத்து விட்டார்கள். அவங்க என்ன கூப்பிட்டாங்க, பாஷா நீங்க கண்டிப்பா வரணும், வந்து நீங்க இதை பார்க்கணும் என்று சொல்லி அவங்க என்னை அழைத்து கொண்டு போனார்கள். நான் பார்க்குறேன் அவங்க வீட்டுக்கு இன்னொரு 2 வாசல் இருக்குது. ஒரு வாசல் ஒரு ஆட்டோ போகிற அளவுக்கு ஒரு வாசல், இன்னொரு வாசல் ஒரு டெம்போ பெரிய பஸ் எல்லாம் வந்து நிற்கிற அளவுக்கு பெரிய வழி. வேற எல்லா இடமும் திறந்து இருக்கிறது. இவங்க கேட்டுக்கு முன்னாடி மட்டும் காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கொடூரமான மனுஷர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? அவங்க பெரிய கேட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த கேட்டுக்கு முன்பதாக மாத்திரம் ஒரு செங்கலை வச்சு கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. அழுறாங்க, பாஸ்டர் ஏறக்குறைய 2.25 கோடிக்கு மேல நாங்கள் செலவழித்திருக்கிறோம். நாங்கள் இதுக்கு பேக்கில் அலைந்த நாட்கள் உண்டு. பெர்மிஷனுக்காக, தண்ணிக்காக, போரிங்குக்காக வேலையாட்கள் உழைத்த உழைப்புகள் உண்டு. ஆனால் எங்களுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? வாசல் எங்களுக்கு முன்பதாய் பூட்டப்பட்டு இருக்கிறது. இதே போலப்பட்ட ஏதோ சில சூழ்நிலைகளோடு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இரும்பு தாழ்பாட்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை வெளியே கொண்டு வருகிறார். இஸ்ரவேலே, தேவனை நம்புகிற ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக 4 வாசல் திறந்தது. எத்தனை வாசல்? 4 வாசல். முதலாவது எகிப்தினுடைய வாசல் திறந்தது. இரண்டாவது செங்கடலினுடைய வாசல் திறந்தது. மூன்றாவது எரிகோவினுடைய வாசல் திறந்தது. கடைசியாக 4வதாய் யோர்தானுடைய வாசல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் திறக்கப்பட்டது. இதனுடைய உள்ளிருக்கிற 4 காரியங்கள் உண்டு. அடிமைத்தனத்தின் வாசல் ஒன்று உண்டு. முன்னேற முடியாமல் இருக்கிற வாசல் உண்டு. உங்களுடைய காரியங்களை, நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற ஒரு எரிகோ என்கிற வாசல் இருக்கிறது. உங்கள் தரிசனத்தை அடைய முடியாமல் வழியிலே தடை செய்கிற யோர்தான் என்கிற வாசல். வேதத்திலே வாசிக்கும் பொழுது இதிலே செங்கடல் யோர்தான், செங்கடல் ஒரு முறை திறக்கப்பட்டதாகவும் யோர்தான் 3 முறை திறக்கப்பட்டதாகவும் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோர்தான் 3 முறை திறக்கப்பட்டதாகவும் செங்கடல் 1 முறை திறக்கப்பட்டதாகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் செங்கடல் திறக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் யோர்தான் திறக்கப்பட்டது. எலியாவுக்காய் யோர்தான் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று திரும்பி வருகிற எலிசாவினுடைய சால்வையை முறுக்கி அவன் அந்த யோர்தானிலே அடித்த பொழுது அந்த யோர்தான் அந்த எலிசாவுக்காய் திறக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்றிருக்கிற, தேவனை நம்பி இருக்கிற நீங்கள் சொல்லும் பொழுது யோர்தான் திறக்கும், செங்கடல்கள் திறக்கும். எந்தெந்த காரியங்கள் திறக்க முடியாமல் இருக்கிறதோ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சொல்லுங்கள், அது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தானை குறித்து சொல்லும் பொழுது, யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது அதை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாவற்றையும் அடித்து இழுத்து வாரி கொண்டு போய்விடும். இது கடைசி கட்ட போராட்டத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் போனது மாதிரி இருக்குதா? எல்லாம் இழந்து போன மாதிரி இருக்குதா?
எல்லா கதவும் பூட்டப்பட்ட மாதிரியே இருக்குதா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதுதான் யோர்தான். நீங்கள் யோர்தான் அண்டையில் வந்து விட்டீர்கள். இந்த யோர்தானுக்கு பிறகு கானான் என்கிற ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லி அந்த வாசல் பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், அந்த வாசலுக்குள்ள ஒரு கால் எடுத்து வைங்க. இந்த ஆரம்ப நேரத்தில் அந்த வாசலுக்குள்ள ஒரு காலடி எடுத்து வைங்க. விசுவாசத்தோடு நான் என் வாக்கு தத்தத்திற்கு அருகில் வருகிறேன். நான் என் தீர்க்க தரிசனத்திற்கு அருகில் வருகிறேன். நான் திறந்த வாசலுக்கு அருகில் வருகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, வாசலுக்கு பக்கத்துல கொஞ்சமா வாங்க. சிரிச்சிட்டே சொல்லுங்களேன். நீங்க சொல்றத பார்த்து அவங்க வாசலை பூட்டிட்டு ஓடிடக்கூடாது. சிரிச்சிட்டே சொல்லுங்க, வாசலுக்கு முன்னாடி ஒரு கால் எடுத்து வைங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாச்சு. ஹல்லேலூயா. யோர்தான் பக்கத்துல வந்தாச்சு. யோர்தானும் திறந்தாச்சு. ஹல்லேலூயா. அடிச்சிட்டு போகும்னு அக்கறையில் நிற்கிற சத்துருக்கள் பாய் போட்டு உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி ஆனாலும் கால் வைக்கும்போது அடிச்சிட்டு தானே போகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அங்க நிக்கிறாங்க அக்கறையில். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களோடு கால் வைப்பது நானும் கூட நிற்கிறேன். என் பிள்ளை உங்க சந்ததி மாத்திரம் கால் எடுத்து வைக்கல, உங்களுடைய பிள்ளைகள் மட்டும் கால் எடுத்து வைக்கல, ஜெயத்துக்கு பக்கத்துல உங்க பிள்ளைகளோட சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலடி எடுத்து வச்சிட்டு நின்று சொல்லுகிறார், ஓ தரிசனம் அருகில் வருகிறது. ஆமாம், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஓ உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்ல போனா, பயப்படாம தைரியமா இருங்க. பயம் வரும்போது கலக்கம் வரும், பயம் வரும்போது குழப்பம் வரும், பயம் வரும்போது எல்லாமே அடைச்சது மாதிரியே தோணும். ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டேஜில் வந்து ஏறின உடனேயே கொஞ்சம் பயமும் நடுக்கமும் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் இருட்டும், காலெல்லாம் நடுங்கும், கையெல்லாம் கிடுகிடுன்னும். ஹல்லேலூயா. ஆனால் நாட்கள் போக 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 பழக்கமாக ஆக ஆக இது ஈஸி ஆயிருச்சு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கூட்டமா இருந்தாலும் அங்க நிக்கிறதுக்கு எந்த பயமும் இருக்காது. இதே போலத்தான் நாம் கதவுக்கு முன்பதாய் நின்று தட்டும் போது, நம்ம தட்டுறது ஏதோ பேய் வீட்டில் போய் தட்டல, நம்ம தட்டுறது ஏதோ ஒரு பழைய மேன்ஷன்ல போய் தட்டல, நாம் தட்டுவது பரலோகத்தின் தேவனுடைய வாசலுக்கு முன்பதாய் தட்டி கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும்படி, நீங்க கொஞ்சம் விழித்துக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. நீங்க ஒரு சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க மைனியோ உங்க மச்சானோ இல்ல உங்களுடைய அத்தையோ மாமாவோ யாருடைய வீட்டுக்காவது நீங்க போகும்போது அந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, பாஸ்டர் நான் அந்த வீட்டுக்கு போய் தட்டிட்டே நிற்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தட்டுவீங்களா? அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த வீடு காலியா கிடக்குது, எப்படினாலும் தட்டுனாலும் வெள்ளடிச்சாலும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தட்டுவீங்களா? தட்ட மாட்டோம்.
ஆனா அந்த வீட்டில் ஒரு ஃபேனோ லைட்டோ எரியிற ஒரு அடையாளம் தெரிஞ்சதுன்னா நமக்கு உயிர் போனாலும் அந்த டோரை தட்டி திறந்து வெளியே கொண்டு வராம விடவே மாட்டோம். ஹல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இங்க கோழிப்பொருளையில் அந்த ஊர்ல உள்ள எல்லா பிச்சைக்காரனும் அந்த வீட்டுக்கு ஒரு விசிட் போகவே மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுல எல்லாம் போனா ஒன்றும் கிடைக்காது, இவங்க வீட்டுக்கு போனா ஏதாவது. ஃபர்ஸ்ட் கேட்டு கிட்ட நின்று தட்டுவாங்க. திறக்கலைன்னா நேர பேக்கு கேட்டு கிச்சன் பக்கத்துல நின்று தட்டுவாங்க. எப்படியாவது 10 ரூபாவா கொடுத்தாச்சுன்னா போயிடுவாங்க. இதே போல நமக்கு ஏதாவது யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம தட்டுனா கண்டிப்பா திறக்கும் என்கிற விசுவாசம் இருக்கும் என்று சொன்னா அந்த வாசலை விட்டு நீங்கி போக மாட்டோம். அந்த வாசல் அண்டையிலே நின்று அவர்களுடைய சத்தத்தை கேட்கும் வரைக்கும், அவர்கள் கதவை திறக்கும் வரைக்கும் நாம் அங்கு நின்று தட்டி 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 திறங்க, வாசலை திறங்க, வீட்டில் யாராகிலும் இருக்கிறீங்களா என்று சொல்லி தட்டி கொண்டு நிற்கிறது போல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெறுதாவாய் தட்டவில்லை, உங்களுக்கு அடையாளங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு கலங்காமல், பயப்படாமல், சோர்ந்து போகாமல் என் இயேசுவினுடைய வாசல் அண்டையிலே நீங்கள் தட்டிக்கொண்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதே போலத்தான் நம்முடைய வாசல்கள் நமக்கு முன்பதாய் நிச்சயமாக திறக்கும். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். இந்த ஒரே காரியம்தான் சொல்லி நான் உங்களுக்காக இன்னைக்கு நிறைய நேரம் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது தட்டும் போது எப்படி தட்டணுமா? எப்படி தட்டணும்? விசுவாசமா தட்டணும். அறை வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட விதத்திலே ஜெபத்தில் தேவனை நோக்கி தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது என்று சொல்லப்படுகிற மனுஷனை குறித்து நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம நிறைய கேட்ட ஒரு மனுஷன் தான் தாவீது. ஆனால் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தகப்பனால், தன்னுடைய தாயாரால், தன்னுடைய சகோதரர்களால், தன்னுடைய குடும்பத்தினால் மறக்கப்பட்டு வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்ட மனுஷன் தான் இந்த தாவீது. தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். யாரும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த தாவீது நின்று கொண்டிருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க கூட ஒரு 10 ஆடை அனுப்பி விட்டுட்டு, ஆமென், உங்க கூட பேச்சு துணைக்கு யாரும் இல்லை, ஒரு 10 ஆடை உங்க கையில தந்துட்டு வனாந்திரத்துக்கு அனுப்பி விடுறாங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? யாரும் இல்லாம இருக்கிற ஒரு தனியா இருக்கிற இடத்திற்கு நான் போய் நிற்கும் பொழுது ஒரு 10 ஆடை உங்க கையில தந்து விட்டுட்டு நீங்களும் அந்த ஆடு மட்டும்தான் இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். தலை அப்படியே வெடிச்சிரும். ஏன்னா பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா, நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் பொழுது, நமக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு கேட்டு கேட்டு இருக்கிற காரியங்கள் தாமதமாகும் பொழுது நம்முடைய இருதயத்தில் பயமும் பாரமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் தாவீதை பார்த்து கேட்டேன், இந்த தனிமையின் பாதையில் நீங்க எப்படி தேவனுடைய வாசலை தட்டினீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி கேளுங்க. ஆமா, நான் உங்களை தட்ட சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க தட்ட 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 உங்களுக்காய் வாசல்கள் திறக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தாவீதை பார்த்து கேட்டேன், தாவீதே எப்படி
நீ வாசலை தட்டினாய். அப்ப தாவீது அப்படியே ஒரு கல்லை எடுத்து போட்டு என்ன அதுல பக்கத்துல உட்கார வச்சு சொல்றாரு, நான் தனிமையா இருக்கும் பொழுது என்னை வெறுத்தவர்களை நான் நினைக்கவில்லை. நான் தனிமையா இருக்கும் பொழுது எனக்கு ஆதரவு நிற்கிறவங்களை குறித்து நான் நினைக்கவில்லை. நான் தனிமையா இருக்கும் பொழுது நான் பயப்படுகிற காரியங்களை குறித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. நான் தனிமையா இருக்கும் பொழுது நான் செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் இருந்தது. அந்த ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி நான் என் கண்களை ஏறெடுத்து நான் தட்டி கொண்டே இருந்தேன். அந்த இயேசுவை நோக்கி நான் தட்டி கொண்டே இருந்தேன். அந்த சத்தம் பெற்றோருக்கு கேட்கல, அந்த சத்தம் உறவினருக்கு கேட்கல, அந்த சத்தம் உதவுகிறவர்களுக்கு கேட்கல. ஆனால் அந்த தாவீது தட்டின சத்தம் பரலோக தேவனுடைய காதுகளிலே சென்று அடைந்தது. இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தட்டுகிறதை நிறுத்தாமல் தட்டிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரிஞ்ச 3 வேலை இருந்தது. எத்தனை? 3 வேலை. ஒன்னு ஆடு மேய்க்கிறது, இன்னொன்னு கிண்ணறம் வாசிக்கிறது, இன்னொரு வேலை தேவனை துதிக்க படித்திருந்தான், தேவனை ஆராதிக்க அறிந்திருந்தான். இந்த 3 வேலை தான் அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச 3 வேலைய கரெக்டா பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்க 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 முதல்ல அவருடைய ஜெபம் எப்படி எழும்பி இருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு லைட்டரை மாதிரி எழும்பி இருக்கும். கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது அது ஒரு கேண்டிலா மாறி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது அது ஒரு விளக்காய் மாற ஆரம்பித்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கடந்து போகும் பொழுது அது கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையாய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது கொழுந்து விட்டு எரிந்து 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 ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தாவீது தேவ சமூகத்திலிருந்து தட்டி கொண்டிருக்கும் பொழுது உலகம் அறியாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. அந்த தாவீதுக்குள் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் அது பெருகி கொண்டிருந்தபடியினால், இந்த வெளிச்சம் பெருகி கொண்டிருந்தபடியினால், தேவ பிள்ளையே, நீங்க ஜெபிக்க 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 வெளிச்சம் பெருகும். நீங்கள் ஜெபிக்க 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 வெளிச்சம் பெருகி கொண்டிருக்கும். நீங்க துதிக்க 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 உங்களை சுற்றிலும் ஒரு ஒளி பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எனக்குள் இருக்கிற தேவ நாமத்தை நான் விசுவாசிக்கிறவனாய் என் தேவனை நோக்கி, அந்த பரலோகத்தை நோக்கி நான் தட்டி கொண்டிருந்த பொழுது எனக்குள் இருக்கிற தேவனுடைய வெளிச்சம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வனாந்திரத்தில் தாவீதை தேடி ஒரு வாசல் திறக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்திலே தனிமையாயிருந்து தேவனை ஆராதிக்கிற தாவீதுக்காக ஒரு வாசல் திறக்குது. எங்க தெரியுமா திறக்குது? சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வீட்டில். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் இருக்கிற மனுஷனுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்குள்ள ஒரு வாசல் திறக்குது. அந்த வாசலுக்குள் சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்தது யாரை தெரியுமா? தேவனை மாத்திரம் விசுவாசித்து நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த வாசல் சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டில் திறந்தது, தாவீதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா.
உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விஷயங்களின் மேல் எங்கோ ஒரு இடத்திலே யாருக்கோ முன்பதாக உங்கள் ஜெபம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இது புரிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் ஜெப அறையில யாருக்கும் தெரியாமல் ஜெபிக்கும் பொழுது, உங்க ஜெப வீட்டுக்குள்ள யாரும் தெரியாமல் ஜெபிக்கும் பொழுது, இந்த ஹால்ல உங்களுடைய காரியங்கள் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்காக எங்கோ ஒரு இடத்திலே ஒரு வாசல் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாசல் திறந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றார் தெரியுமா? கொம்புல தைலத்தை எடுத்துட்டு நேரா ஈசாய்க்கு வீட்டுக்கு வருகிறார். வந்து கேட்கிறார், இஸ்ரவேலுக்கென்று ஒரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கென்று. யோசிச்சு பாருங்களேன், தாவீது மாத்திரமா ஜெபித்துக் கொண்டிருப்பான்? எவ்வளோ பேர் ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் தாவீதினுடைய ஜெபம் தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தின. தாவீதினுடைய ஜெபம் தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தினது. ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது வாசல் திறக்குது, ஈசாவினுடைய வீட்டு வாசல் திறக்குது. அப்போ அவர் கேட்கிறார், இதுல யாராகிலுமா? ஆண்டவர் சொல்றாரு, இதுல ஒருத்தரும் கிடையாது. வனாந்திரத்தின் வாசலை திறக்க சொல்லு, அங்கே நான் விரும்புகிற ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஓஹோ, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வனாந்திரமா இருந்தாலும் ஓ ரகதமலதரபௌஷகதனபா, தாவீதுக்காக வாசலை திறந்த அதே ஆண்டவர் உங்களுக்காக இந்த நாளில் ஒரு வாசலை திறக்கிறார். ஆமென். உங்களை வீட்டுக்கு உள்ள கூப்பிடுறதுக்கு கூட ஆட்கள் வெட்கப்படுறாங்க இல்லையா? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்கு கூட ஆட்கள் வெட்கப்படுறாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் லாய்க்கு இல்ல, இவங்களுக்கு பணம் இல்ல, இவங்கள்ட்ட பொருள் இல்ல, சொத்து இல்ல என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வாசலை உங்களுக்கு முன்பதாக பூட்டும் பொழுது, நீங்கள் திறக்க வேண்டிய வாசல் பரலோக வாசலுக்கு நேராக, அந்த சிங்காசனத்துக்கு நேராக உங்கள் அறை வீட்டிற்குள்ளே நீங்கள் வாசலை திறக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யார் வேணாலும் வாசல் அடைக்கட்டும், நான் திறந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. இந்த வார்த்தை சிலரை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுல கூட உங்களை கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வெட்கமா இருக்குது. நீங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்காங்க இல்ல? உங்களை அவமானமாய் பார்க்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் வேணா அவமானமாய் பார்க்கட்டும், நான் உங்களை என் பிள்ளையாய் பார்க்கிறேன். உங்களுக்காகத்தான் அந்த வாசல், உங்களுக்காய் தான் மகளே, உங்களுக்காகத்தான் மகனே, அந்த வாசல் இன்னும் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 6வது மாதம் வரை உங்களுக்கு முன்பதாக எத்தனை வாசல் வேணாலும் பூட்டப்பட்டு இருக்கட்டும், இன்றைக்கு தீர்க்க தரிசனமா இந்த இடத்திலிருந்து உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த 6வது மாசத்திலிருந்து 12வது மாதம் முடிவதற்கு முன்பதாக வாசல்கள் உங்களுக்கு முன்பதாய் திறக்கும். இரும்பு கதவுகள் திறக்கும், இரும்பு தாழ்பாட்கள் உடைந்து தெரிக்கும். சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிற, உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி போட்டு மந்திரம் செஞ்சு செய்வன செஞ்சு யார்
யாகம் செஞ்சு பூஜைகள் செய்து உங்களுடைய வாழ்க்கையின் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிற சத்துருக்களை பார்த்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் திறக்கப்படட்டும். Let it be open in the name of the Lord Jesus. Amen. Hallelujah. Amen. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை தேடுங்க. அந்தரங்கத்தில் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வடித்திருந்தீர்கள் என்று சொன்னால், உங்க வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க வடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த கண்ணீர் வீண் போவதே இல்லை தேவ பிள்ளையே. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுக்காக வாசலை திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். இந்த வசனம் வாசிச்சோன்னா சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஆண்டவர் தட்டுறாரு, நாங்க தட்டுறதுக்கும் ஆண்டவர் தட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க. ஹல்லேலூயா. இங்க தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அது என்ன தெரியுமா? கதவுக்கு ஒரு பக்கத்துல இருந்து நீங்க தட்டிட்டு இருக்கிறீங்க, கதவுக்கு இன்னொரு பக்கத்துல நின்று ஆண்டவர் தட்டி கொண்டிருக்க. ஹல்லேலூயா. ஒரே கதவு, ஒரு பக்கத்துல இருந்து உள்ள இருந்துட்டு நீங்க சொல்றீங்க எங்களை திறந்து வெளியே விடுங்கன்னு. ஆண்டவர் வெளியே நின்னுட்டு சொல்றாரு, என்ன திறந்து உள்ள விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் தட்டுறது நிப்பாட்டிட்டு நீங்க தட்டுறதுக்கு செவி கொடுத்து உங்களை என் வீட்டுக்குள்ள வரவேற்கிறேன். தேவ பிள்ளையே, இயேசு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டார்னு வைங்க, இந்த நாளுக்கு பிறகு நீங்க வெளியே வரணும் நினைக்க வேண்டாம். உங்களை சுற்றிலும் அநேகர் எழும்பி நிற்கிற அளவிற்கு என் தேவனுடைய கரம் உங்கள் வீட்டிற்குள் வெளிப்படும். ஹல்லேலூயா. இப்போ 2வது ஸ்டெப்பு பக்கத்துல, அச்சோ 2வது ஸ்டெப்பு. ஏன்னா வாசலுக்கு பக்கத்துல நீங்க வந்து இது வரைக்கும் தட்டிட்டு நின்னீங்க, இப்போ ஆண்டவர் தட்டுற சத்தம் உங்க காதுல. கதவை திறந்தாச்சு, ஆண்டவர் பார்க்கிறார், நான் உன்னோட போஜனம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த போஜனம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. இந்த போஜனத்திலே ஒரு திருப்தி அடங்கி இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஜெபத்தினால் கர்த்தரை திருப்திப்படுத்தும் பொழுது உங்கள் ஜெபங்களை கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு பதிலாக உங்களை திருப்திப்படுத்துவார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆமேன் சொல்லாததுனால திரும்ப ஒரு விஷயம் கூட சொல்றேன். நீங்க தேவன் விரும்புகிற போஜனமாகிய வேதம் வாசிப்பு, தனி ஜெபம், தேவனை நோக்கி பார்க்கிற விண்ணப்பம் என்கிற போஜனத்தை கர்த்தருக்கு கொடுத்து வீட்டில் உட்கார வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்து அவரும் உட்காருவாரு, நீங்களும் உட்காருவீங்க, உங்க சத்துருக்களும் அந்த பந்தியில் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கதவுக்கு 2வது படியும் எடுத்து வச்சாச்சு. ஆமென். அதே வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
இது நீங்க கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு நேரம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவராகிறவர் சொல்லுகிறதாவது, உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கற்ற தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்கள் சந்ததிக்கென்று ஒரு திறந்த வாசல், உங்கள் வருமானத்திற்கென்று ஒரு திறந்த வாசல், உங்கள் சுகத்திற்கென்று ஒரு திறந்த வாசல், சமாதானத்திற்கென்று ஒரு திறந்த வாசல் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லும் பொழுது அதிலே 3 காரியத்தை சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். தாவீதின் திறவுகோல், கீ. நீங்கள் தட்டிட்டு இருக்கிற வாசலுக்கான சாவியை உடையவர். நீங்க தட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஏதோ சில கதவை தட்டிட்டே இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க என்ன கதவை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது. நீங்கள் தட்டுகிற கதவு அவருக்கு தெரியும். அந்த தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவரும் பூட்ட கூடாமல் திறக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த பூட்ட கூடாமல் திறக்கிறவர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாராலும் கள்ளச்சாவி அதுக்கு அடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்பேர் கீ யாராலும் அடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தாவீதுக்கே உரிய திறவுகோலை உடையவர். கவனிங்க, இந்த தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தம், பெரிய அர்த்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? தாவீதுக்கு முன்பதாய் வாசல் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? தாவீதின் மேல் இருக்கிற தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்பது. இப்போ ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே திறந்த ஒரு வாசல் என்ன தெரியுமா? தாவீதின் சந்ததியிலே ஹல்லேலூயா உன்னத தேவனுடைய குமாரனாகிய திறவுகோலை உடையவர் இந்த தாவீதின் சந்ததியிலே தான் அவர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்காக கதவுகளை திறக்கிறவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பிறந்து உங்களுக்காக மரித்து பூட்டப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் உங்களுக்கு முன்பதாக திறந்து வைத்துக் கொண்டு என் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்டக்கூடாமல் திறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாமல் திறக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்ச பலன். ஜெபிக்க பலன் இருக்குதா? வேதம் வாசிக்க பலன் இருக்குதா? ஆராதிக்கிறதுக்கு தான் பலன் இருக்குதா? ஏதாகிலும் ஒண்ணுக்கு உங்களுக்கு பலன் இருக்குமே ஆயின்
இந்த திறவுகோல் உங்கள் கைகளில் கர்த்தர் கொடுப்பார். அவர் தட்டும் பொழுது நீங்கள் திறந்து கொடுத்தீங்க தெரியுமா? உள்ள வந்து அவர் சொல்லுகிறார், இனிமே இந்த சாவி, இனிமே இந்த கீ நான் இன்றைக்கு ஆவிக்குள் பார்க்கிறேன். அநேகருடைய கரங்களிலே ஒரு திறவுகோல் கொடுக்கப்படுகிறது, ஒரு கீ கொடுக்கப்படுகிறது. சில லேண்ட் உங்களுக்காக திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சில சொத்துக்கள் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. சில வீடு உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதை நான் திறக்கிறேன். அந்த வீட்டினுடைய வாசல் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ். நல்ல கையை தட்டி ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசல். இந்த 6வது மாதத்திற்கு பிறகு ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே வைக்கிறார். ஹalleluya, ஆமென். அவருக்கு என்ன பெயர்? தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென். திறந்தாச்சுன்னா ஒருவராலும் பூட்ட முடியாது. ஏசாயா 45:1 வாசிக்க வேண்டாம். அதில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாய் இருக்கிற வாசல்கள் இனிமே பூட்டப்படாது. ஹalleluya. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாய். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போடும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டிய இறுக்கி கட்டுவாங்க, சாரிய நீங்க சண்டையே போடாதவங்க மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க? சிலர் சொல்லுவாங்க பாருங்க, வரிஞ்சு கட்டிட்டு வரத வர வருத்த பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு. அப்படி இடை கட்டி ஸ்ட்ராங்கா உங்களை அழிக்கிறதுக்கு சிலர் வராங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட, கையை தட்டுங்க, கையை தட்டி, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு முன்பதாய் இடை கட்டு கட்டிவிட்டு வருகிற சத்துருக்களின் இடை கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணின என்னுடைய மகனாகிய கோரேசுக்கு முன்பதாய் வாசல்கள் பூட்டப்படாது. ஹalleluya. அந்த வசனத்தை நீங்க தெளிவா கேட்கும்படி நான் அதை நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வாசிங்க ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, நல்ல கவனிங்க, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய பெரிய பெரிய அதிகாரிகளுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து வலது கையை பிடித்து கொண்டு, ஓ ஹalleluya, வாசலுக்கு பக்கத்துல வர வந்த உங்களை பேக்கில் இழுத்துட்டு போகிற சில சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கோரேஷே
அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஷே, தேவனை விசுவாசிக்கிற கோரேஷே, தேவனை நம்பி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் திறந்து வைத்திருக்கிற வாசல் பக்கத்து வந்து அநேக முறை வெளியே போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் வலது கரத்தை பிடித்து உங்கள் வாசல்களுக்கு உள்ளாக ஓ ரகதலபா ஷகதனபா விசுவாசிக்கிறவர்கள் அபிஷேகத்திலே நிறைந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கரத்தை பிடிக்கிறார். மனுஷன் பிடிச்ச கையெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு தனிமையாய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனது வலது கரத்தை பிடித்து, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து, உங்க குடும்பத்தினுடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, வாசல்கள் உனக்கு முன்பதாய் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு விடுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள், வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் இழந்து போனது, இதுவரைக்கும் கையில கிடைச்சது கூட இழந்து போய் வந்திருக்குதா? கையில கிடைச்சது பாஸ்டர் ஆனா போயிருச்சு என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற சில வாசல்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கோரேஷே, கோரேஷே, சத்துரு இடை கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். ராஜாக்கள் இடை கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். சத்துருக்களின் இடை கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்பதாய் ராஜாக்கள் கூடலாம், உங்களுக்கு முன்பதாய் அதிகாரிகள் நிற்கலாம், உங்களுக்கு முன்பதாய் ஏதோ மதில்கள் நிற்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய இடைக்கட்டுகளை, அவனுடைய ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு உனக்கு முன்பதாய் எஸ் பெற்றுக்கொள்ளுங்க விடுதலை. இன்னைக்கு அந்த வாசலுக்குள்ள நீங்கள் அநேகர் பிரவேசிக்கிறதை பார்க்கிறேன், அந்த வாசலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறத பார்க்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி, இனி நீங்க பெற்றுக்கொள்ளுகிற நேரம், இனி பெற்றுக்கொள்ளுகிற நேரம், நீங்க கேட்ட வசனத்தினுடைய ஆழங்களுக்குள் வருகிற நேரம். எஸ் 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 நல்ல நல்ல நீங்க இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி அந்த கோரேஷினுடைய ஓ ரகதல கோரேஷுக்கு முன்பதாய் ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படு. எஸ் 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 பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலைய. திறந்த வாசலுக்குள்ள போக விடாம, திறக்கப்பட்ட வாசலுக்குள்ள பிரவேசிக்க விடாம, திறக்கப்பட்ட கதவுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் தடை செய்கிற சில இடைக்கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்து போயிருச்சுன்னு சொல்ற சில காரியங்கள் இந்நாட்களுக்கு பிறகு நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள். இனிமே கை மீறி போகாது, இனிமே எல்லாம் மீறி போகாது, இனிமேல் நாள் தாமதமாகாது. கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. உங்க பிசினஸுக்காக, உங்க வாழ்க்கைக்காக கர்த்தர் திறந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. எஸ் கோரேஷே, கோரேஷே பயப்படாதே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜாக்களை பார்த்து, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜாதிகளை பார்த்து பயப்படாதே. இடைக்கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழும், இடைக்கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழும். ஓ அவனுடைய அகங்காரங்கள் அவிழ்ந்து விழும், அவனுடைய ஆணவங்கள் அவிழ்ந்து விழும். கோரேஷே தேவனுக்கு முன்பதாக இரு. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதோ, திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன்.
அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வேணும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்க முடிந்தவர்கள் ஒரு ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாய் வைக்கப்படுகிறது. இந்த 6வது மாதத்துக்கு பிறகு யாராலும் பூட்டக்கூடாமல் திறக்கிற ஒரு வாசலை என் கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். சிலருடைய வீடுகள் ஜப்தி போகிற சூழ்நிலையில் சத்துருக்கள் வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அது சத்துரு திறந்த வாசல். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் கையில் தாவீதின் திறவுகோல் இருக்கிறது. அதை நாம் பூட்டி உனக்காக உங்களுக்காக ஒரு புதிய வாசலை இப்பொழுதே திறக்கிறேன். யாருக்கு அது தேவையோ ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இனி உங்க வீடு ஜப்திக்கு போகாது. இனி உங்க வீடு ஜப்திக்கு போகாது. தொலைக்காட்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற இன்டர்நெட் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வீடுகள் ஜப்தி போகிற, சிலருடைய நிறுவனங்கள் ஜப்திக்கு போகிற சூழ்நிலைகளில் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாசலை பூட்டி நான் ஒரு புதிய வாசலை திறக்கிறேன். எப்பத்தா அது திறக்கப்படுவதாக. அது ஒருவராலும் பூட்டக்கூடாத வாசல். ஹல்லேலூயா. எலியாவுக்காக வானத்தையே ஆண்டவர் திறக்கிறார். எலியாவுக்காக ஒரு சின்ன கையளவு மேகம் உங்கள் குடும்பத்திற்கு மேல் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறேன். ஓ ராகாபே, ராகாபே, குதிரையை எல்லாம் சேர்த்து கட்டு, ஓட வேண்டியது இருக்குது. மழைக்கு முன்பதாய் ஓடி ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் சில வாசல்களின் வழியாய் என் காதுகளில் எட்டுகிறதை பார்க்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இரைச்சலின் சத்தம் சத்துருவின் இரைச்சல் அல்ல, அது தேவன் உங்களுக்காய் திறக்கிற, கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிற வாசல். ஆகாபே, ஆகாபே, ரதத்தை கட்டு, ரதத்தை கட்டு, ஓடு. பெருமழையின் இரைச்சல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க. ஜாதிகளே, உங்கள் வாசல்களை உயர்த்துங்கள், மகிமையின். யார் அந்த ராஜா? அவரே இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தினாலே, இந்த உலகத்தினுடைய எந்த சூழ்நிலைகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வல்லமை அவர்தான் இயேசு. ராஜாக்கள் நடுநடுங்குகிற ஒரு வாசல் இயேசு. அதிகாரிகள் நடுநடுங்குகிற ஒரு வாசல் இயேசு. புண்ணிய ஸ்தலங்களுடைய வாசல்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்கலாம். அங்கே நீங்கள் தேடுகிற நன்மைகள் இல்லை. அவர் சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல். என்னை அல்லாமல், என்னை தவிர ஒருவராலும் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாது. இயேசுவே வாசல். நீங்கள் நம்புகிற வாசல் அந்த இயேசுவே. நான் பிரசங்கிக்கிற வாசல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற நன்மை வித்தியாசமா இருக்கும். இதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். 1 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். தைரியமா இருங்க, சமாதானமா இருங்க. ஆமென்.
சில நேரத்திலே உங்களை தனிமைப்படுத்தி சில வாசலுக்குள்ள கொண்டு போவார். சில நேரத்தில் ஒரு கூட்டமா கொண்டு போவார். சில நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் இயேசு. கூட்டத்தோட போறோம் தெரியுமா வாசல், எல்லாம் கடைசியில பூட்டும். நீங்களும் இயேசுவும் மட்டும் பிரவேசிக்கிற வாசல்கள் ஒரு பொழுதும் பூட்டப்படாது, ஒரு காலமும் பூட்டப்படாது. கேரளாவில் நான் நேற்றுக்கு ஒரு மீட்டிங்க்கு போனேன்னு உங்கள்ட்ட சொன்னேன். அந்த மீட்டிங் எப்படி வந்ததுன்னா, அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு பாஸ்டருக்கு நானும் சேர்ந்த மீட்டிங்க்கு திருச்சிக்கு போயிருந்தோம். அவர் கேரளத்தில் உள்ளவர், நான் கன்னியாகுமரி. திருச்சிக்கு போய் திருச்சியில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஊழியம் பண்ணுறோம். அவர் நல்ல வயதில் முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர், கிட்டத்தட்ட ஒரு 65 மேலே வயசு இருக்கும் அவருக்கு, முதிர்ந்தவர். அப்போ அந்த ஒரு 4 நாட்கள் நாங்கள் சேர்ந்து தான் இருந்தோம். அந்த 4 நாட்களிலே அவர் சில காரியத்தை என்கிட்ட நோட் பண்ணியிருக்கிறார், எனக்கு அது தெரியாது. அப்போ நோட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் போகிற நாளில், மீட்டிங் முடிகிற 4வது நாள், அதுக்கு முன்பதாக அவங்கள பார்த்ததே கிடையாது, அதுதான் முதல் முறையாக பார்க்குறோம். அந்த 4வது நாளில் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு கேரளாவில் சர்ச் இருக்குது, வர்ற 7ஆம் தேதி நீங்கள் தான் வரணும். ஹல்லேலூயா. எங்க போய் எங்க வாசல் திறக்குது பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைங்க களியக்காவில, மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஹைதராபாத், டெல்லி இதோட நிக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்காக வெளிநாடுகளுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. உங்கள் சந்ததிகள் வெளிநாடுகளுக்கு போய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். குடும்பம் குடும்பமாய் அநேகரை வெளிநாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லும் பொழுது உங்க மேல அந்த ஆசீர்வாதம் விழுது. ஆமேன் சொல்லும் பொழுது வெளிநாடுகளுக்கான வாசல், வேலைக்காய் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்கிற உங்கள் பிரயாசங்கள் இன்றைக்கு அது நிறைவேறுகிறது. அந்த வாசல் திறக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசல்கள் உங்களுக்கு முன்பதாய் திறக்கப்பட்டிருக்கிறது. தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு முன்பதாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு முன்பதாய் வாசல்கள் திறந்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். எழுப்பி நிற்கலாமா? நம்ம உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எழுப்பி நின்று இந்த விசுவாசத்தோடு, யாரும் திறக்க கூடாமல் பூட்டுகிறவர், யாரும் பூட்டக்கூடாமல் திறக்கிறவர், அவரை இன்னைக்கு உங்க கூட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு முன்பதாய் வாசல்கள் இனி அடைக்கப்படுவது இல்லை. ஓ பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை பாரத்திலுள்ள
பிதாவே உம் ராஜ்யம் உம் சித்தம் பரத்திலுள்ள என்னதான் இருக்கா பிதாவே மைனர் சி மைனர் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் சொல்லுங்க ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உம்மை போல இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே சுமந்தவரே நன்றி நன்றி ஓ கருபோல நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி எல்லாரும் அப்படியே ஜெப சிந்தையோடு நிற்கும் பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஷே, உங்களுக்கு முன்பதாக வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள் இன்றைக்கு முறிகிற நாளாய் மாறுகிறது. இந்த 6வது மாதம் வந்திருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த 6வது மாதம் வந்திருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? அநேகருக்கு திறக்கப்படாத வாசல் இன்றைக்கு கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு முன்பதாய் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாசல்களுக்குள் இந்த பிள்ளைகள் பிரவேசிப்பார்களாக. ஒரு புதிய வாசலுக்குள்ளாக இந்த சந்ததிகள் பிரவேசிக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வாசல்கள் திறக்கப்பட்டதாய் இருக்கட்டும். அந்த கதவுகள் திறக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். இவர்களுடைய வாசல்களை பூட்டும்படியாக எத்தனம் பண்ணுகிற, இவர்களுடைய கதவுகளை அடைக்கும்படியாக எத்தனம் பண்ணுகிற சத்துருக்களின் வாசல்களை இன்றைக்கு பூட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த இரும்பு தாழ்பாள்கள் உடைவதாக. இவர்களுக்கு முன்பதாக கதவுகள் திறக்கப்படும். சுகத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை நீ கட்டளையிட வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வியாதி மாறாதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் இன்றைக்கு மாறட்டும். எல்லா கேன்சர் நோய்கள், எல்லா கட்டிகள், எல்லா டியூமர்கள், எல்லா தைராய்டு பிரச்சனைகள், எல்லா ஆர்த்ரைட்டிஸ், எல்லா எலும்பு நரம்பு சம்பந்தமான வியாதிகள், சரீரத்தில் நடுக்கத்தை உண்டு பண்ணுகிற தளர்ச்சி வியாதிகள் இவர்களை விட்டு, இவர்கள் வீட்டை விட்டு ஓடி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகமான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாவதாக. உடல பரகபரபா ரீகந்தனலபோ கபரகதுலமா ரீகந்தனேபோ சிகச்சனரகதுலபா கபரபா. பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். சில தாய் தகப்பன்மாரை நான் பார்க்கிறேன்.
சந்ததிகளுக்காய் நீ பாரத்தோடு வந்திருக்கிறார். என் மகளுக்கு, என் மகனுக்கு விடுதலை வராதா? என் மகளுடைய வியாதி மாறாதா? என் மகளுடைய மரண படுக்கை மாறாதா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறாதா என்று சொல்லி வந்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் சந்ததிகளுக்காகவே கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். சந்ததிகளுக்காக மோசேக்கு முன்பதாய் அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டதாய் இருந்தது உண்மை. மோசேக்கு முன்பதாய் அவன் கடினப்பட்டது உண்மை. ஆனால் யோசுவாவின் காலம் வந்த பொழுதோ மோசே பட்ட கடினம் அந்த யோசுவா படவில்லை. அதே போல உங்களுடைய பாடுகளின் காலங்கள் உங்களோடு முடிகிறது. இந்த நாளில் முடிகிறது. உங்கள் சந்ததிகளுக்காக கர்த்தர் திறக்கிற ஒரு யோசுவாக்களுக்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக கர்த்தர் திறக்கிற ஒரு புதிய வாசலை நான் பார்க்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலே அந்த வாசல் திறக்கப்படுகிறது. ஓ, பிள்ளைக்காக திருமணத்துக்கான வாசல் திறக்கப்படுகிறது. மகளே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உன் மகளுக்காக, உன் மகனுக்காக வாசல் திறக்கிறது. ரிபாலகதரப கபபபபரத ரிபாலப ஷகதர கபலகதரப ரியாந்தனலபோ கபரகதுரபலகதரபலப ரிஹந்தனபோ ஷகதரகதுலபரபலப ரியாந்தமலகதுரபோ கபலகதரபரப. ஐக்கியத்திற்காக பிரிந்து போயிருக்கிற குடும்பம் ஒன்றாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய குடும்பம் பிரிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறது. கடந்த நாட்களில், கடந்த மாதம் கூட்டம் முடிந்து அநேகர் எனக்கு தொலைபேசி வழியை சொன்ன காரியம் தான். அநேகர் தொலைபேசி வழியை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை பாஸ்டர், எங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கை எதுக்கு நாங்கள் வாழ்றோன்னு எனக்கு தெரியல, எத்தனையோ முறை என் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் போதும்னு கூட நான் நினைச்சது உண்டு பாஸ்டர். ஆனால் இனி எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய கணவனால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய மனைவியினால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளால் ஒரு சமாதானம் இல்லை என்று சொல்லி நிற்கிற தாய், தகப்பன், கணவனார், மனைவி, கர்த்தர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை இணைத்தவர் கர்த்தர், உங்களை வேறு பிரித்தவர் கர்த்தர். உங்களுக்கு முன்பதாக உடன்படிக்கை செய்து இந்த வழியாய் நடத்தி வருகிறவர் கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை நீ விட்டு விடாதே, உனக்கு இருக்கிற கொஞ்ச தைரியத்தை நீ விட்டு விடாதே. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு திறந்த கதவு உனக்கு முன்பதாய், குடும்பத்திற்கு முன்பதாய் திறக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அநேக டைவர்ஸுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் இந்த நாளிலே மறுபடியும் இணைகிறது. நீங்கள் விசுவாசித்தால் இருக்கிற இடங்களில் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்கள் கிறிஸ்துவால் கட்டப்படுகிறது. உங்கள் தலைமுறைகள் கிறிஸ்துவால் கட்டப்படுகிறார். அழ ஒரு காலம் உண்டு, பூட்டப்பட ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, வேதனைப்பட ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் காலங்களை குறித்து வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே திறந்த வாசல் என்கிற காலத்தை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறார். உங்க குடும்பத்திற்கு நேராக திறந்த வாசல் என்கிற காலம் இந்த 6வது மாதத்திலே அது திறக்கப்படுகிறது. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
உம்மை தேடி சூழ்நிலைகளை பொறுப்பெடுத்தாமல், காலங்களை பொறுப்பெடுத்தாமல் ஓடி வந்திருக்கிறார்கள். உங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை என் கர்த்தர் கனப்படுத்தி இவர்களை நன்மைகளினால் நிரப்பி விட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். வெறுங்கையோடு வந்திருக்கலாம், அடைக்கப்பட்ட வாசல்களோடு வந்திருக்கலாம். இங்கிருந்து வெளியே கால் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு திறந்த வாசலோடு அவர்கள் போகத்தக்கதாக இவர்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை இவர்கள் காண்பார்களாக. இவர்கள் காணட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திறந்த வாசலை இந்த 6வது மாதம் மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 6வது மாதம் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தோடு திருப்பி அனுப்புங்க, நிறைவாய் அனுப்புங்க. இந்த பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். இனி அடுத்த மாதம் 2வது சனிக்கிழமை வரைக்கும் இந்த பிள்ளைகள் அநேக இடங்களுக்கு பிரயாணப்படுவார்கள். விபத்துகளுக்கு, நாசமோஷங்களுக்கு, வியாதிகளுக்கு, வறுமைகளுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு, ஆண்டவரே வறுமைகளுக்கு இந்த பிள்ளைகளை நீங்களாக்கி கர்த்தர் தப்புவிக்க வேண்டும்படியே நான் ஜெபிக்கிறேன். அடுத்த மாதம் பலவீனங்கள் இல்லாமல் சமாதானத்தோடு புதிய சாட்சிகளாய் இந்த ஸ்தலத்திற்கு கடந்து வர கர்த்தர் இவர்களை பலப்படுத்த வேண்டும்படியே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். இதற்கு பின்பதாய் ஜெபித்த, உழைத்த, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் விதைத்திருக்கிறார்கள். இந்த விதைகள் 100 மடங்காய் இவர்களுக்கு அறுவடை கொடுக்கட்டும். அவர்கள் நேரத்தை கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க, அதை கர்த்தர் 100 மடங்காய் திரும்ப கொடுக்க வேண்டும்படியே நான் ஜெபிக்கிறேன். அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இவங்களுக்கு முன்பதாக இருக்கிற திறந்த வாசல் திறந்த வண்ணமாயிருக்கட்டும், சமாதானமாயிருக்கட்டும். துதிகன மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அடுத்த மாதத்திலே நமக்கு 13ஆம் தேதி, ஒரு நிமிஷம், ஜூலை 13ஆம் தேதி இந்த மண்டபத்தில் வைத்து கூட்டம் நடைபெறும். நிறைய பேர் இந்த மாதத்தை கூட்டத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த வாரம் வரும்னு சொல்லி நினச்சாங்க. அதனால் நிறைய பேர் வர முடியாமல் ஆகிவிட்டது. இனி கூட்டம் முடிஞ்சு அடுத்த வாரம் வருவாங்க சிலர். அதனால் அவர்கள் நீங்கள் இதை ஆன்லைனில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையும் 2வது சனிக்கிழமையும் சேர்ந்து வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதனால சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஆனாலும் வந்திருக்கிற அநேகர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டங்களை குறித்து, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து, இங்கே இருக்கிற வார்த்தைகளை குறித்து உங்களுடைய நல்ல அபிப்பிராயங்களை தேவையோடு இருக்கிறவர்களிடத்துல சொல்லுங்க. சொல்லி கூட்டிட்டு வாங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த நன்மையை அவர்கள் அடைவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, சிநேகம், ஐக்கியம், பாதுகாவல், வழி நடத்துதல் இந்த நாளிலே இவர் உங்களுக்கு நேராக திறக்கப்பட்ட வாசலாய் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். ஹல்லேலூயா.